ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் போத் ராட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஈரம் இல்லாத க்ளீனான பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், அதை ஒரு ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக எடுக்கிறோன்னா, இதுலேருந்து தான் ஹெக் ஸ்மெல் வந்து ஹெவியாக நமக்கு வரும். இது வந்து மில்க் எசன்ஸ், இது ஒரு 5 ml, இது வந்து வெனிலா எசன்ஸ், இது ஒரு 5 ml வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், 5 ml எப்படி அளந்து ஊற்றுறதுன்னு சொல்லி. பாட்டிலோட அந்த மூடியே போதும், அதில் ஒரு மூடி ஊற்றுறது தான் 5 ml. நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே 1 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டை போட்டுட்டு நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட பீட்டரில் 5 வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது 5வது ஸ்பீடில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு வேகமாக பண்ணுற மாதிரி தெரியும். பட் 5th ஸ்பீடில் பொறுமையாக வந்து பண்ணிக்கோங்க. எக்கு கொஞ்சம் நுர பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 120 கிராம் அளவுக்கு சுகரை 3 டைமாக போட்டு கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு பீட் பண்ணும் போது நம்மளோட ஸ்பீடு வந்து 1 இல்லைனா 2ல் தான் இருக்கணும். ஃபுல் ஸ்பீடு வச்சு பண்ணாதீங்க. ஃபுல் ஸ்பீடில் வச்சு பண்ணும் போது நம்மளுக்கு எக்கு நுர பொங்கி வந்த மாதிரி இருக்கும், ஆனால் சக்கரை வந்து கரையாமல் நிற்கும். 10 மினிட்ஸ் போல் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து பேட்டரி ரெடி ஆகி கிடைக்கும். பியூர் ஒயிட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். எக்கு போட்டு இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் மைதாவை கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்புன்றது வந்து 250 ml கப்பு. கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 125 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. மைதா கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா 3 டைம் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மைதா மிக்ஸ் பண்ணும் போது ஒரு வயர் விஸ்க் வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் நல்லா இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஒரு 8 இன்ச்சு கேக் டின்ல ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் பேட்டரை ஊற்றிக்கிறேன். பேட்டர் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரூவர் வச்சு நல்லா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேட்டர்லேயே வந்து 1/4 கப் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கணும். இதை வந்து நான் வீடியோவில் கேப்சர் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கணும், எந்த விதமான வாசனையான எண்ணெயும் சேர்த்துக்கக்கூடாது. பேட்டர்லாம் ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து போட்டுட்ருக்கேன். இது எதுக்காகனா வந்து நம்ம கேக் வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். அங்கங்கே வந்து கொஞ்சம் பேட்டர் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை, ஃப்ளாட்டாக கிடைக்கும் நமக்கு. டீனை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் எடுத்து வச்சிடலாம். 180 டிகிரிக்கு 30லேருந்து 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு போத் ராடும் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபேன் மோடு வைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கேக்குக்கு வந்து நம்ம ஃபேன் மோடெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா டூத் பிக்கில் ஒட்டாமல் வரணும், அப்படின்னா தான் நம்ம கேக் வந்து நல்லாவே பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வீடியோ போடலாமா இல்லை கேக் ஐசிங் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.